வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் வந்து மோல்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்னைக்கு கிளாஸில் மோலை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரிங்களா? மோலை எந்த வகையிலலாம் கால்குலேட் பண்ணலாம், என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஒரு சப்ஸ்டன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ நமக்கே தெரியும் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் மோல் அப்படிங்கிறது. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோடைய எஸ்ஐ யூனிட் தான் மோல். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ மோல் இருக்குன்னு கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணால், உங்களோட சப்ஸ்டன்ஸோட கிவன் மாஸ் கிராம்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, டிவைடட் பை மோலார் மாஸ், அதோட மோலார் மாஸால டிவைட் பண்றீங்க, இல்லைன்னா மாலிகுலர் மாஸால டிவைட் பண்றீங்க, விச் இஸ் இன் கிராம்ஸ், கிராம் பெர் மோல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க மோலார் மாஸ்னா. ஸோ எக்ஸாக்டா மோலார் மாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the mass of 1 mole of a substance in grams is called its molar mass. So 1 mole இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸோடைய நிறை மாஸ், அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மோலார் மாஸ் அப்படின்னு சொல்றாங்க. 1 மோல் இருக்குன்னா அங்க எத்தனை கிராம்ஸ்ல இருக்கும், அதோட மாஸ கிராம்ஸ்ல சொன்னா அதுதான் வந்து மோலார் மாஸ்ன்னு சொல்றோம். அதே போல மோலார் வால்யூம்னா என்னன்னா, the volume occupied by 1 mole of any substance in a gaseous state at STP is called molar volume. ஸோ மோலார் வால்யூம்னா மோலார் நிறைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ வந்து இங்கே என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வால்யூம் ஆக்குபைடு, ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கு கேசியஸ் ஸ்டேட்ல இருக்க ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணியிருக்கு, அதோட அளவு 1 மோலா இருக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர் பெர் மோல். ஒரு மோலுக்கு 22.4 லிட்டர் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கோம். இதுதான் அதோட மோலார் மாஸ். ஸோ ப்ராப்பரான டெஃபனிஷன் இதுதான். இது வந்து எஸ்டிபியில் கான்ஸ்டன்ட். ஒருவேளை உங்களுக்கு டெம்பரேச்சர் மாறுது, ப்ரெஷர் மாறுது, ஸ்டாண்டர்டா இல்லை அப்படின்னா மேபி அங்கே வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் மோல்ஸை என்னென்ன வகையெல்லாம் கால்குலேட் பண்ணலாம், அந்த மோல்ஸ் அதை வச்சு நீங்கள் ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை ரீப்ளேஸ் பண்ணுறது மூலியமாகவும், அந்த ஏற்கனவே நம்ம ஒரு ஃபார்முலா லாஸ்ட் வீடியோவில் எழுதியிருப்போம். ஸோ 1 mole is equal to Avogadro number is equal to what, molar mass is equal to 22.4 லிட்டர் மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருப்போம் 1 மோலுக்கு. சரிங்களா? அது எல்லாமே மோலார்னு வந்தாவே அது 1 மோலுக்கு நம்ம சொல்றோம்னு அர்த்தம் லிட்ரலி. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட்டை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஒரு எலமெண்ட்டை கால்குலேட் பண்ணணும். அங்க நான் வெறும் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு நான் கால்குலேட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, மாஸ் ஆஃப் த எலமெண்ட், அந்த மாஸ் எலமெண்டோட மாஸ் எடுத்துக்கிறீங்க, டிவைடட் பை மோலார் மாஸ், அதோட மோலார் மாஸால நீங்க டிவைட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? அதே போல காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த காம்பவுண்டோட மாஸ் எடுத்துக்கிறீங்க, அந்த பர்டிகுலர் காம்பவுண்டோட மாஸ் எடுத்துக்கிறீங்க, டிவைடட் பை அதோட மோலார் மாஸ், அதோட மோலார் மாஸால டிவைட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே ரீப்ளேஸ் பண்ற மூலியமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு எலமெண்டோட மாஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ற மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஸோ வந்து மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இது நமக்கு வேணும். அப்போ இந்த மோலார் மாஸை இங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்னா, யுவர் மாஸ் ஆஃப் எலமெண்ட் கிடைச்சிடும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன்டு மோலார் மாஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லைக் வைஸ் அதே மாதிரி தான் காம்பவுண்டுக்கும் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் இன்டு மோலார் மாஸ் இன்டு மோலார் மாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட், இதுக்கு முன்னாடி சொன்னது மோலார் மாஸை பேஸ்டா வச்சு வந்தது. இதுக்கு அடுத்து வர்றது அங்க எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றது. சரிங்களா? ஏன்னா நம்ம என்ன சொல்லியாச்சு, அவகரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு 1 மோல்ல. சோ அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட், எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கோ அதோட டிவைடட் பை அவகரோ நம்பர் அப்படின்னு நீங்க அவகரோ நம்பரால நீங்க டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அங்க ஆல்ரெடி ஒரு சம் ஆஃப் ஒரு வேல்யூ ஆஃப் ஆட்டம்ஸ் அங்க இருக்கட்டும், டிவைடட் பை அவகரோ நம்பரால டிவைட் பண்ணீங்கன்னா அங்க எவ்வளவு மோல் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் காம்பவுண்டுக்கும் அதே மாதிரி தான், அங்க எவ்வளவு மாலிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு டிவைடட் பை அவகரோ நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இன் சம் கேசஸ் நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த எலமெண்ட்டுமே வந்து மாலிகுலர் ஃபார்ம்ல இருக்கலாம், அதனால மாலிகுல்ஸ் கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ அவங்க என்ன கேட்கறாங்க பொறுத்து, இன்ஸ்டெட் மாலிகுல்னு கேட்டிருந்தாங்கன்னா மாலிகுல், ஆட்டம்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆட்டம். ஸோ அதுக்கு அடுத்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட். உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மோல்ல கொடுத்துட்றாங்க, பர்டிகுலர் மோல் கொடுத்துட்டு எனக்கு வந்து அங்க எவ்வளவு ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா, அந்த மோலோட அவகரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட் வந்து கிடைச்சிடும். அதே போல நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அ காம்பவுண்ட் இன்டு அவகரோ நம்பர். மோலோட அவகரோ நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, அந்த காம்பவுண்டோட மோலோட அவகரோ நம்பரை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் கிடைச்சிடும். ஸோ லாஸ்ட்
வந்து உங்களுக்கு வால்யூம் கொடுத்துட்றாங்க. இது ஆட்டம்ஸ் மேல இருக்கிறது மோலார் மாஸ் பேஸ் பண்ணது, மேல இருக்க இந்த நாளும். ஸோ இந்த நாளுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரை பேஸ் பண்ணதா இருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவகர நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பேஸ் பண்ணது. ஸோ லாஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுலயும் நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்றதுனா பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துட்றாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி நீங்க கால்குலேட் பண்ணலாம்? வால்யூம் ஆஃப் த கேஸ் கொடுத்துட்றாங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற வால்யூம் மேல எழுதிக்கோங்க, டிவைடட் பை அவகர நம்பர் கிடையாது. ஸோ 22.4 மோலார் வால்யூம் நீங்க போட்டுக்கிறீங்க. மோலார் வால்யூமை போட்டு நீங்க டிவைட் பண்றீங்கன்னா 22.4 அட் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் எஸ்டிபில 22.4 லிட்டர் தான் இருக்க போகுது. அங்க வந்து 22.4 லிட்டர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்க வால்யூம்னா அங்க என்ன வந்துடும்? 1 மோல் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் இதை கால்குலேட் பண்றீங்க. வால்யூம் ஆஃப் த கேஸ் டிவைடட் பை மோலார் வால்யூம் 22.4 லிட்டர். தட்ஸ் இட். இப்படி தான் வந்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். சரிங்களா? நிறைய விஷயம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்தரா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். தேங்க்யூ.